மாமா. அப்படியா? ஆமா. நேற்றோடு பாண்டவரோடு சண்டை செய்து சரி 18 18 நாள் சண்டையை நான் ஏற்படுத்தி ஆமா. நேற்றோடு 15 நாள் முடிந்து விட்டது. இன்று விடிந்தால் கொஞ்சமா சரி மாமா 16 நாள் சண்டை. ஆமா 16 நாள் சண்டையில எங்க மாமாவாகிய ஜெகனி மாமன் சொன்ன பிரகாரம் ஆமா 105 பேர்களுக்கு குருவு துரோணாச்சாரி எங்க குருவாக விளங்கி வரக்கூடிய துரோணாச்சாரி அழைத்து நான் சண்டைக்கு அனுப்பி வைக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் அனுப்பிட்டு 18 நாள் குருச்சேத்திர போர் மூண்டி. ஆமா நேற்றோடு 15 நாள் நிறைவடைந்த நிலையிலே இந்த 16 நாள் சண்டைக்கு செல்ல வேண்டும். ஆமா ஆக அனுப்பி வச்சுட்டு சண்டைக்கு சேனாதிபதி பட்டம் குருநாதருக்கு குருவாகி துரோணாச்சாரிக்கு தரப்போறீங்க. கொடுத்துட்டு வர அதனால போருக்கு போறீங்க. ஆமா சுவாமி ஐயா போய் வர மன்னவாரி சென்று வாருங்கள். நீங்கள் சென்று திரும்பி வரும் வரையிலே அரண்மனை அந்தப்புறத்து வாயற்படியிலே வழிமேல் விழி வைத்து காத்திருப்போம். நாங்க 2 பேரும். சரி ஆகட்டும். சென்று வாருங்கள். வெற்றியோடு வாருங்கள். மந்திரியாரே மகாராஜா அந்த புறத்திலே சென்று எங்கள் குருவாக இருக்கக்கூடிய துரோணாச்சாரி நான் அழைத்ததாக அதிசீக்கிரமாக அழைச்சிடுங்க. குருவே உங்களுடைய திருவடிக்கு மனங்களுக்கு ஆமா யானாகிய சீடன் அநேக கோடி வணக்கம். அநேக கோடி வணக்கம் சீடன். என் பார்த்த வழியினா என்னும் தீர்க்காய்ச்சி பெற்று சுமத்தோடு வாழ்ந்து பழந்து நாட்டு வழியில போது என் பெயர் என்ன? என் நாடு என்ன? நகரம் என்ன? என்பது எங்கயா ஆண்டியா அரசனா நீங்கள் எது யாரு உங்க நாடு என்ன நீங்க எங்க இருக்கிறீங்க உங்க பேர் என்ன என்று சொல்லுங்க. நான் சொல்லுகிற போது சொல்லுங்க சொல்லுங்க வாங்க அறிவிக்கின்றேன். கேட்க வேண்டும்.
என் பெயரோ ஆய் துரோணாச்சாரி என்று அறிந்து கொள்ளையா? ஆகட்டும் மயிலே. சுசீலே, ஆய் அரண்மனை இருந்து ஆய் நான் வெளியே செல்கின்ற போது ஆய் அரண்மனையிலே ஆய் என் மனைவி எழக்கூடிய ஆய் கிருமியம்மன் மட்டும் ஆய் தனிமையா இருக்கின்றார். ஆய் அப்படி தனிமையா இருக்கிற சமயத்திலே சமயம் நான் யாருடைய பக்தன்? ஆய் சிவபெருமான் பக்தன், சிவபக்தன். ஆய் நீண்ட நாளாக ஆய் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் குழந்தை இல்லை. ஆய் அந்த ஆண்டவனை விளங்கக்கூடிய ஆய் முக்கன் பரமித்த ஆய் கடவுளை ஆய் மனை கொண்டிருக்கிறத தவிர ஆய் குழந்தையே கிடையாது. ஆய் அப்படி இருந்த போதிலும் ஆய் நான் அரண்மனையில் இல்லாத போது, ஆய் என் வீட்டில் இல்லாத போது ஆய் ஆண்டவர்கள் முக்கன் படுத்த பரம கடவுள் ஆய் ஒரு சன்னியாசி வேடம் புரிந்து ஆய் என் மனைவிடத்தில் சாதம் கேட்டிருக்கிறார். ஆய் சாதம் அளிக்கின்ற போது போதி இப்படி அடிக்கிறே உண்டானால் ஆய் உன் தாய்க்கு அருந்த மாட்டேன். ஆய் நிறுவனமாக ஆய் எப்படி புறந்த மேனியோடு ஆய் ஆமா, சாதம் அளித்து உண்டானால் ஆய் கண்டிப்பாக அந்த சாதத்தை அருந்துகிறேன் ஆய் என்று சொன்ன உடனே ஆய் ஒரு பெண்ணானவள் அச்சப்பட மாட்டலாம். ஆமா ஒரு ஆண் முன்னாடி, ஆய் ஒரு ஆண் முன்னாடி ஆய் எப்படி ஒரு பெண்மகள் ஆய் நிறுவனமாக வந்து ஆய் சாதமளி ஆம் தன்னுடைய அழகாமல் இடத்துல கூந்தலை ஆய் அவிழ்த்து விட்டு ஆய் அவைகளை மறைத்துக் கொண்டு ஆய் சாதம் அளிக்கிறார். ஆய் சாதம் அளிக்கின்ற போது போதி முக்கன் படைத்த பரமர்களுக்கு ஆய் என்னானது? விருந்தாளர் கடிகமாய் கீழே வெளியினது. ஆய் அந்த சாதத்திலே வந்தது. ஆய் சாதத்தில் சொன்னே ஆய் இந்த சாதத்தை நீ அறிந்து வேண்டும் பெண் என்று அறிவிக்கிறார். ஆய் ஆனால் ஆய் மனம் ஒம்பாமல் ஆய் என் மனைவி என்ன செய்தார்? ஆய் வெளியே இருக்கக்கூடிய குதிரை தொட்டியிலே கொட்டி விட்டார். ஆய் அந்த சாதத்தை யார் அறிந்தது? ஆய் குதிரை அறிந்தது. ஆய் அந்த குதிரையானது ஆய் கட்டு தரித்து ஆய் யார் பிறந்தார்? யார் பிறந்தது? என் மகன் ஆய் அஸ்பத்ராமன் பிறந்தான். ஆய் அஸ்பத்ராமன் பிறக்கிற போது ஆய் நான் மிகவும் ஏழ்மையானவன். ஆய் என்னது? மிகவும் ஏழ்மையற்ற குடும்பத்தை சார்ந்தவன். ஆமா, ஆய் ஒருவேளை ஆய். சாதத்துக்கு தகுதியற்றவன். ஆய் என் பிள்ளை அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க கூட தகுதி இல்லாதவன். ஆய் என்ன செய்வது? ஆய் குழந்தை கத்துகிறது, ஆய். பசி என்று கத்துகிறது, ஆய் பசி கத்துகிறது, ஆய் சரியா கத்துகிறது. ஆண்டவா என்ன செய்து என்று சொல்லி என்ன செய்தேன்? ஆய் ஞாபகம் வந்தது. ஆய் என் பழைய சிநேகிதன். ஆமா, ஆய் என் பழைய சிநேகிதன். ஆய் யார்? பாஞ்சால மன்னன். பாஞ்சால ராஜன். இருவரும் ஒரே பாடசாலையை கல்வி கற்றோம். ஆய் ஆனால் ஆய் நான் ஏழையாக இருந்தாலும் ஆய் குரு செல்ல வாக்குடி வார்த்தைகளை ஆய் தெளிவாக கற்றேன். ஆய் அவன் செல்வம் செருக்கு. ஆய் என்னது? ஆய் செல்வம் செருக்கு. ஆய் அதனால் ஆய் கல்வி அவனுக்கு ஏறவில்லை. ஏறவில்லை. இருவரும் பள்ளி படிப்பு முடித்தோம். ஆய் முடித்து ஆய். அவள் அரண்மனை சென்றோம். ஆய் சென்ற பிறகு ஆய் மீண்டும் என்ன திண்ணை தேடி வந்துகிறான். ஆய் வருகிற போது ஆய் துரோணரே, ஆய் நண்பா, ஆய் நீ நன்றாக கற்றுக்கொண்டாய். ஆய் நான் நன்றாக அந்த கலையை கற்றுக்கொள்ளவில்லை. ஆய். அதனால் நீ கற்றுக்கொண்டதை உன்னால் ஆய் கண்டிப்பாக என் நாட்டிலே பகுதி தருகிறேன் என்று அறிவித்தார். ஆய். என் நாட்டிலே எனது நாட்டில் 15 நாடு உமக்கு தருகிறேன். பகுதி தருகிறேன் என்று அறிவித்தார். ஆய் நண்பா, ஆய் உன் நண்பன் தவிர நாடு கிடையாது என்று சொல்லி ஆய் என் கலையை கற்றுக் கொடுத்தேன். ஆய் கற்றுக்கொண்டான், ஆய் நாடு சென்றான், ஆய் மணிமுடி தரித்தான், ஆய் மன்னனாக இருக்கின்றான். ஆய் இப்போது மன்னனாக இருக்கின்றான். ஆய் அதனால் மன்னனுக்கு சென்றதேனால் ஆய் குழந்தைக்கு ஒரு பசுமாடு கொடுப்பான் என்று சொல்லி ஆய் என்ன செய்தேன்? ஆய் அவனுடைய அரண்மனை தேடி சென்றேன். ஆய் அங்க இருக்கக்கூடிய வாழைப்பழம் இருக்கக்கூடிய கால்நடைகள் ஆய் வெளியே விடாமல் பிறகு தடுக்கிறார்கள். ஆய் ஏன் என்று கேட்கிற போது ஆய் மன்னர் அனுமதி இல்லாமல் ஆய் உள்ளே அனுப்ப முடியாது இருக்கிறார். ஆய் அவருடைய நண்பன் ஆய் துரோணாச்சாரி வந்திருக்கிறேன் ஆய். இருக்கிற போது ஆய் அவன் யாரோ தெரியாது உள்ளே விடாத என்று சொல்லி ஆய் காவலாளி சொல்ல ஆய். மந்திரி மேல உள்ள மறுத்து விட்டார்கள். ஆய் மறுக்கின்ற போது ஆய். இப்படி வாழ்ந்து உள்ளே சென்று ஆய் கொண்ட போது பார்க்கின்றான். ஆய் நண்பா, ஆய் நண்பா, வாரு நண்பா என்று அழைக்கின்ற போது ஆய் நீ யாரும் தெரியாது. ஆய் என்னது? நீ யாரும் தெரியாது. யார் நீ? ஆய் வெளியே போய் சொல்லி ஆய் அங்க இருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி ஆய் கழுத்தை பிடித்து வெளியே செல்கிறார். ஆய் அடே பாவி, ஆய் என்ன அறிவித்தாய் நீ? ஆய் உன்னிடத்தில் நாடு கேட்க வந்தனா? ஆய். பொன் கேட்க வந்தனா? ஆய். பொருள் கேட்க வந்தனா? கிடையாது. என் குழந்தைக்கு பசிக்கு பால் கேட்க ஒரு மாற்றம் வந்தேன். ஆய் ஆனால் என்னை புரியாத நண்பர்கள் ஆய் இந்த உரிமை முறித்தாய் நீ. ஆய். நண்பனா நீ? தாய், ஆய் உனக்கு எந்த கல்வி கற்றுக் கொடுக்கணும் ஆய் அதே போல ஒரு ஆய் சீடனை உருவாக்குவேன். ஆய் சீடனை உருவாக்கி ஆய். எந்த வாயை அகவத்தால் என்னை பிடித்து தள்ளினையோ ஆய் அதே தெருவுடி கம்பத்தில் அவளை பிடித்து கட்டி ஆய் அஷ்டாமரத்திலே கொண்டு வர செய்வேன். ஆய் சபதம் வைத்தேன் ஆய் இல்லையா? ஆய் சபதம் வைத்து ஆய் அத்தன்மை போல ஆய் சபதம் வைத்து வருகின்ற போது ஆய்
கானகத்திலே துரியோதனாதிகளும் பாண்டவர்களும் அங்கே விளையாடி விட்டு இது விளையாடுகின்ற போது ஒரு பந்தானது அந்த கிணத்திலே போய் விழுந்து விட்டது. அதை எடுக்க தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி எடுப்பது? உள்ளே கல்லுகளை அள்ளி போட மேலே வந்து எடுத்து போட்டு எப்படி எடுப்பது தெரியாமல் தவிர்த்து கொண்டிருக்காங்க. நான் போகின்ற போது தம்பி என்ன செய்து கொண்டிருக்கேன் சாமி, இந்த கேணிலே இருக்கக்கூடிய பந்து விழுந்து விட்டது. இதை எப்படி எடுப்பது தெரியாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்வது அறிவித்தார். என்ன செய்து அங்கே இருக்க டெக் பண்ணி சொல்லக்கூடிய பிள்ளை எடுத்து ஒன்று ஒன்றாக இணைத்து அந்த பந்து எடுத்து கொடுத்து அப்படி போது துரியோதனாதிகளும் பாண்டவர்களும் சேர்ந்து இப்படிப்பட்ட குருவை எங்க காண முடியாதுன்னு சொல்லி தன் தந்தையத்தில் சொல்லி அன்றிலிருந்து அவர்களுக்கு நான் குருவாக விளங்கி வந்தேன். எத்தனை பேருக்கு? 105 பேர்களுக்கு. 105 பேருக்கு உத்தரவு வந்தேன். அப்படிக்கும் போது சண்டையை ஏற்படுத்தி 18 நாள் சண்டையை ஏற்படுத்தி 15 நாள் முடிந்து விட்டது. 10 நாள் சண்டையிலே இந்த சந்திரகுலத்துக்கெல்லாம் தலைவனாக கூடிய மூத்த குடிமகன் மாண்டார் அம்பு படுக்கையில் இருக்கிறார் இல்லையா? ஆமா. நேற்று தினத்திலே பாஞ்சாலன் மாண்டார். யார் கையார்? யார் கையார்? என் கையார் மாண்டார். அதனால் இன்று நாளிலே நான் யாருக்கு போக வேண்டும், அந்த யார் வருவது என்று சொல்லி யோசனை கேட்பதற்காக ஆலோசனை செய்வதற்காக என் சூரிய மன்னன் அழைத்திருக்கிறார். மகாராஜா குருநாதர் கூட்டு வண்டியா? குருநாதர் வந்து விட்டாரு. ஆகட்டும் அடியா. உங்கள் சண்டாமரை போன்ற பொறுப்பீத கமலங்களுக்கு உனது சீடன் வணக்கையா. என் தாத்த பணிந்தபடியினால் என்று என் சீடனாக உயர்ந்து வந்திருப்பாய். ஆமா. ஆகட்டும். அழைத்த விவரம் என்ன? அழைத்த விவரம் ஆமா. நேற்றோடு 14 நாள் முடிந்தவற்று 15 நாள் இன்று விடிந்தால் 10 மாறு 14 நாள் சண்டை. நீங்கள் சண்டைக்கு சென்று உங்களுக்கு சேனாதிபதி பட்டத்தை கொடுக்கிறேன். அப்படியா? ஆமா. இன்றைய தினத்திலே நீங்கள் சண்டைக்கு சென்று அந்த பாண்டவருடைய சேனையெல்லாம் வாரி 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 துவம்சம் செய்ய வேண்டும். இன்று வரக்கூடிய அவர்கள் சரி பாண்டவருடைய சேனையில் யார் வந்தாலும் சரி என் வாளுக்கு இல்லையா? அப்படியா? ஆமா. என்ன தைரியத்தோடு
ஐயோ